பாஜகவுடன் கூட்டணி பேச்சு என்ற யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை என்று தாவேகாவின் இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் கூறியிருந்த நிலையில் தாவேகாவுக்கு 90 தொகுதிகளும் விஜய்க்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவியும் ஆஃபராக கொடுத்ததாக அக்கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். கூட்டணி தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் நிர்மல்குமாரும் ஆதவ் அர்ஜுனாவும் கூறிய மாறுபட்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வருது. கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது இல்ல, நான் திரும்பவும் சொல்லிட்டேன். எந்த யூகத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஆசைப்பட்டு டெல்லிக்கு அடிப்பணி வர எங்களுடைய தலைவர் அல்ல.